கீதா, ஒரு சிங்கிள் டீக்காக நான் என் தலையே கொடுப்பேன். என் தங்கச்சி மானத்தையே காப்பாத்தினிய உன் காலுக்கு செருப்பா. ஐயோ, அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. தேங்க்யூ கீதா, தேங்க்யூ வெரி மச். மாமா போனா அழக்கூடாது, போ. கீதா, கீதா, உன் குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. Absolutely no appointment in the next 6 months. I'm so sorry. குட் மார்னிங் டாக்டர். Good morning. Sit down. பரவாயில்லை. Don't be shy. உட்கார். PA என்னை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் காஸ்ட்லி. உன் குழந்தையை நான் காப்பாத்தணும்னா ஒரு 3000 ரூபாய் ஆகும். என்ன அப்படி பாக்குற? கொடுக்க முடியாதா? அப்படியே குழந்தையை காப்பாத்துறது. டாக்டர், சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அந்த குழந்தை. பெரிய மனசு வச்சு அந்த குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர், பிளீஸ். பெரிய மனசு வைக்கணுமா? ஓகே, நான் குழந்தையை காப்பாத்துறேன். அம்மா, எங்க உன் குழந்தை? குழந்தை ஆஸ்பத்திரியில படிச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப செலவாகும்னு டாக்டர் சொல்றாரு. அக்கா, என்ன காப்பாத்துற மாதிரி குழந்தைய காப்பாத்துங்க அக்கா. அதை பெத்து போடாதே, சிக்கல் வரும்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த டாக்டர் அம்மா பேச்ச கேட்டேன், இப்ப மாட்டிக்கிட்டேன். 5-10 நான் உதவி செஞ்சிருவேன். தலைக்கு மேல போயிடுச்சு. உன் குழந்தையை காப்பாத்துறதுக்கு இருக்க ஒரே வழி, லாரிகள் வர நேரமாச்சு, எல்லாரும் ரெடி ஆயிக்கங்கோ. லாரிகள் வர நேரமாச்சு, எல்லாரும் ரெடி. ஜனங்கள்லாம் கூடியிருக்காங்க, கேட்டுப்போம். யாருப்பா? நமஸ்காரம்ப்பா, நமஸ்காரம். யாருப்பா நீங்க? ஏன் இப்படி அதானே கல்லுப்பட்டிக்கு நாடகத்துக்காக வந்தோம். சரி. கான்ட்ராக்டுக்காரரு கலெக்ஷன் பணத்தை எடுத்து ஜனங்கள்லாம் கலாட்டா பண்ணாங்க. தப்பிச்சோம் குறைச்சோம்னு ஓடிட்டோம். காலையில இருந்து சாப்பிடல. ஓ, பேர் என்ன தம்பி? வேலுத்தேவர் மகன் காளியம்மா பெற்ற பிள்ளை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். உன் பேர் என்ன? என் பேரு பால்சாமி. அந்த பாலிசாமியா? கண்ணு, உன் நாடகம் நான் தென்னாடு கூட ஒரே பேரும் புகழுமாச்சப்பா. எல்லாம் என்னுடைய தெய்வம் அந்த முத்துராமலிங்க தேவருடைய ஆசை. தம்பி, இன்னைக்கு மன்மத பேட்டையில போகி திருவிழா. ஆமாப்பா. இங்கேயே ஒரு நாடகத்தை போட்டுடு. ஊருக்குள்ள பணத்தை வசூல் பண்ணி உன்னை நல்லபடியா ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். வாங்க, டேப்பு வாங்க. அடி பொண்டுகளா, பேட்டையில இன்னைக்கு கூத்தடி வாங்கடி. ஓடியாங்க எல்லாரும். எல்லா விஷயமும் சொல்லிச்சு. வா, நம்ம திருவிழா பாப்பா. போயிட்டு வாமா. அடிச்சு பட்டா ஒரு டீ கூட. மாமா 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 மாமா. ராண்டாரே தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம ஊர்ல திருவிழா, நீங்க கண்டிப்பா பார்க்க வரோம். நீங்க போய் பாருங்க, நான் இதுக்கு போகணும். அதெல்லாம் தப்பு. நீங்க திருவிழா பார்க்க கண்டிப்பா வரணும். அதெல்லாம் முடியாது மாமா, நீங்க வந்து
சந்திர ஜோதி கிளம்பிய மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்து வேளையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாகையிலே சந்திர ஜோதி கிளம்பிய மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்து வேளையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாகையிலே இங்கே தன்னந்தனியாக தைரியமாய் வந்த சங்கதி என்ன புள்ளே இங்கே வந்த சங்கதி என்ன புள்ளே இங்கே தன்னந்தனியாக தைரியமாய் வந்த சங்கதி என்ன புள்ளே இங்கே வந்த சங்கதி என்ன புள்ளே நாம் பிறந்தது மதுரை உசிலம்பட்டி பக்கம் பேயம்பட்டி யாகும் பாப்பாப்பட்டி பெற்றோரின் பூர்வீகம் ஏயா இந்த பெண் மேலே உன் மோகம் நாம் பிறந்தது மதுரை உசிலம்பட்டி பக்கம் பேயம்பட்டி யாகும் பாப்பாப்பட்டி பெற்றோரின் பூர்வீகம் ஏயா இந்த பெண் மேலே உன் மோகம் இளம் பேதை பெண்ணை தனி பாதையிலே கண்டு பேசுவது பாவம் தப்பா எண்ணி பேசுவது பாவம் இளம் பேதை பெண்ணை தனி பாதையிலே கண்டு பேசுவது பாவம் தப்பா எண்ணி பேசுவது பாவம் ஆடி சின்னத்தனமாக எண்ணாதே உனக்கு தெரியாது என் விவரம் பாண்டி நாடு சிவகங்கை நகரம் ஆண்டு வந்த தேவர் குலச்சிகரம் வீரர் சின்ன மருது பெரிய மருது ஓ, சின்ன மருது பெரிய மருதுவை சேர்ந்த பாரம்பரியம் என்னை பற்றி தேசம் பூரா தெரியும் சிங்கப்பதியிடம் கொண்டையன் கோட்டை சிங்கப்பதியிடம் கொண்டையன் கோட்டை வீரமுள்ள மரபு பகதூர் வெள்ளை தேவாதங்கள் உறவு என்னிடத்தில் செய்யாது தொந்தரவு தெற்கே திருநெல்வேலி போலி தேவன் பரம்பரை தெரிஞ்சுக்குங்க பிரபு என்னை பற்றி தெரிஞ்சுக்குங்க பிரபு ராமநாதபுரம் ஆட்சி புரிந்திட்ட ரகுநாத சேதுபதி புலவருக்கு நன்கோடி தந்த நிதி ராஜாதி ராஜன் ஜந்தன் சந்ததி என்னை நாயகனாகவே மாலையிட்டு நாயகனாகவே மாலையிட்டு வாழ நங்கையனி சம்மதி மாலையிட நங்கையனி சம்மதி சுத்த வீரன் முத்து ராமலிங்கத்துக்கு தொண்ட நடி நானே எனக்கும் அவர் சொந்தக்காரத்தானே நான் அவரை தொழுது பணிவேனே சத்தியமாக என் அத்தை மகனே நான் தப்பா நினைச்சேனே மாலையிட சம்மதம் வச்சானே மாலையிட சம்மதம் வச்சானே மனம் துயரம் கொள்ளாது சோகம் பொல் சந்திரச்சரியில் கிழமி அணைந்தது சந்தன சொலை வாங்கோ வாங்கோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர்களே
இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லுவீங்களே, எங்க வந்தீங்க? தண்ணி உள்ள போச்சு, தன்னால கால் இங்க வந்துடுச்சு. சுத்தி வளைக்க வேண்டாம், என்ன வேணும்? புரியுது புரியுது, நீயும் புதுசு உள்ளயும் புதுசு. கமாயி ராத்திரி பார்த்த கனவுல உன் அழக பார்த்ததும் நான் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். என் கைப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க. கள்ளசாரம் உள்ள போனதும் எங்க போய்? தேவலோகத்துக்கே போயிட்டேன். நான் சொன்ன தேவலோகம் இதுதான். ஊர் வழி நீதான். அப்படின்னா நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல நான் என்ன மறையனா? நான் காதலிக்கிறது இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஜீவனைத்தான். அது என் மனைவி. அவ என்னை பெத்த தாயை விட பாசமா நேசிக்கிறா. அவ பேர்ல எனக்கு உயிர். என்ன அவ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தின்னு தான் கூப்பிடுவா. அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி எங்க வந்தாரு? நீங்க குடிச்சிட்டு பேசுறீங்க. நீங்க சொல்ற நான் நம்ப மாட்டேன். அத்தனையும் பொய். நான் கும்பிடுற சமயபுரம் மகமாயி மேல ஆணையா சொல்றேன். நான் சொல்றது அவ்வளவு உண்மை. என் நிலைமை தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேசி இருக்கவே மாட்டேன். என் மனைவி ஒரு வருஷமா புத்துநோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டா. பார்த்த டாக்டருங்கெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கு ஒண்ணு கையை வச்சுட்டாங்க. கடவுளா, எங்க இருக்கா? என் விஷயத்துல அவன் எங்கேயோ போயிட்டான். இல்ல, நீங்க ஆத்தத்துல புரியாம பேசுறீங்க. சீதாங்கிற 2 எழுத்து திருப்பி போட்டா தாசி. விதியோட விளையாட்டுக்கு கடவுளை எதிர்த்து நிக்க முடியலனா நாம ஏமாத்துறோம். அயோத்தி ஆள வேண்டிய சீதாராம 14 வருஷம் காட்டுக்கு போனா அது விதி. என்ன எடுத்துக்குங்க. கம்பராமாயணம் படிச்சேன், சீதை போல வாழணும்னு ஆசைப்பட்டேன். சிலப்பதிகாரம் படிச்சேன், கண்ணகி போல வாழணும்னு கனவு கண்டேன். ஆனா அவசரப்பட்டு ஒரு ஆம்பளை முன்னாடி சிரிச்சுட்டேன். அந்த குத்தத்துக்காக இன்னைக்கு காமசாஸ்திரம் படிக்க துணிஞ்சிட்டேன். பேச்சுல அழகு இருக்கு, அர்த்தம் இருக்கு, மயக்கமும் இருக்கு. ஆமா, மயங்கிட்டேன். இடம் தெரியாம மயங்கிட்டேன். விதி சிரிச்சது, நான் வீதிக்கு வந்துட்டேன். பேசு, நல்லா பேசு. உறவுகள் இருக்கிறதே எதுக்காக தெரியுமா? ஒருத்தர் கண்ணீரை ஒருத்தர் துடைக்கிறதுக்காகத்தான். நான் ஒரு சாதாரண மனுஷன், உணர்ச்சிகளுக்கு அடிமை ஆயிடுறேன். குடிக்கிற காமத்துக்கு கண் இல்லாம இங்க வந்துட்டேன். ஒருத்தர் பல நாள் பட்டினி கிடந்துடலாம், ஆனா ஒரு நாள் உடல் பசியில தவிக்கிற கொடுமை இருக்கு. அந்த வேதனையை எவனாலும் தாங்கிக்கவே முடியாது. அப்படி இருக்க முடியும்னு சொல்றவன் மனுஷனா இருக்க முடியாது. நீங்க ஏன் அப்படி இருக்க கூடாது? முடியலையே, என்னால முடியலையே. உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என் நிலைமையை சொல்லிடுறேன். என் குழந்தை ஆஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருக்கு. அதுக்கு பணம் வேணும். எனக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல. இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறதா நினைச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற இந்த பணம் இந்த உடம்புக்கு இல்ல, என் குழந்தைக்கு கொடுக்குற டொனேஷன் நினைச்சுக்கிறேன். Take it. Take it. Take it. Take it. It is a donation, but without any obligation. உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. You are something. என் மனைவி சீதா போய் பார்க்கணும். சீதா, சீதா, சீதா. உன் குழந்தையை காப்பாத்த டாக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அவர் டாக்டர் இல்ல, பெரிய கடவுள். நான் வரேன். சரி.
வந்திருக்கா போல இருக்க. ஜாதிகள் எல்லாம் காணா. ஜாதிகள்லாம் சந்தைக்கு போயிருக்கு. அத பத்தி உனக்கு என்னடி? இட்லி என்ன எது வேணாலும் பேசு. இட்லியை பத்தி பேசுனே அது சரிப்படா. அம்மா கொஞ்சம் பேசாம இரு. அப்ப நீ பேசுறியா பட்ட? ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னடி ஆத்தாளு மகளுமா சேர்ந்து வந்திருக்கீங்களா? உன் பட்டாளமே வந்தாலும் சரிடி இந்த பவளப்படி பயப்பட மாட்டா. உங்க டிங்கிய கழட்டி விடுவேன். நாக்க உள்ள வச்சு பேசுறீ லவுண்டி. இல்ல திருப்பா சேச்சி அருவா வாங்கிட்டு வந்து ஒரு நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அதுக்கு வேற ஆளு பாருடி திமிஸ் கட்ட. நான் யார் தெரியுமா? மதுரை மண்ணுல பிறந்து திருச்சி தண்ணியை குடிச்சு வளர்ந்தபடி. நான் யார் தெரியுமா? கொங்கு நாட்டு மண்ணுல பிறந்து பாண்டிச்சேரி தண்ணியை குடிச்சு வளர்ந்தவன். என்னடி என்னமா நாதாத்தரம் வாசிக்கிறிய? பாண்டிச்சேரியில தண்ணி ஓடுத பிராந்திய குடிச்சேன்னு சொல்லிடு. இவ்வளவு பிராந்திய குடிக்கிறேன் இல்ல பீர குடிக்கிறேன். அத கேட்க நீ யார்? அம்மா நீ யார்? சும்மா நிறுத்துங்கடி விவசாய கட்டவளுகளை. நானு பாலை தயிராக்கி தயிரை நெய்யாக்கி நெய்யிலேருந்து மோர் எடுக்கிறபடினா அடியன் சாப்பிட அது பொடி மட்டா தட்டி விட்டா வெறுமட்ட. அடியே நீ சிவாஜி கணேசன் படம் பாக்குறதுக்காக சினிமா கோட்டத்துக்கு முன்னாடி அந்த சிங்காரம் பையன்கிட்ட சீரழிந்த கதை எனக்கு தெரியாதா? அடியே கடல்ல தவறி விழுந்த காசும் உடம்ப விட்டு போன கற்பும் திரும்பி வராதடி என் சிறப்பு விளக்க. என்னடி சொன்ன? எந்த இடத்துல யார பார்த்து என்ன ஆசை சொல்லு. அடியே என்ன தகப்பனுக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மன் மேல ஆணையா சொல்றேன். நீ பெற்று வச்சிருக்கிற பாரு இந்த பச்சை விளக்கு இதை என் குடத்துக்கு கூட்டிட்டு போய் தகப்பு வழக்காக்கி காட்டல நான் பவளக்குடி இல்லடி. இது இந்த அம்மன் மேல சத்தியம். நீ அந்த மாதிரி ஆக்கி காட்டிட்டீங்கன்னா என் தலையை மொட்டை எடுத்துக்கிட்டு இந்த கோயில மூணு நேரம் சுத்தி வரண்டி. நீ சுத்தத்தான் போற நானும் பார்க்கத்தாண்டி வரலாண்டி. அடி போடி சீதா, நீ படுத்த படுக்கை ஆயிட்ட. வானம்பாடிகள் போல நாம சந்தோஷமா இருந்தோம். கண்ணன் காட்டிய வழிபடுத்தேன் ராஜாஜிக்கு தாசனான, பாஞ்சால் சபதம் படுத்தேன் பாரதிக்கு தாசனான, ரோமாபுரி ராணிகள் படுத்தேன் அண்ணாவுக்கு தாசனான. என்னைக்கு நான் உன் கையை பிடிச்சனோ அன்னைக்கு பொண்டாட்டி தாசனம் ஆயிட்டேன். ஐயோ சிரிக்காதிய, சிரிச்சு சிரிச்சு என்ன சொல்ற. யமங்கிட்டேந்து உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஆனா என் இதயத்திலிருந்து உன்னை யாருமே பிரிக்க முடியாது. கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணா உனது காட்சியே. என்ன என்னமோ அடி மேல அடி வச்சு வர்ற? எங்க வந்த? அதுக்காக எல்லாம் அதுக்காக. எதுக்காக? சிகப்பா சிரிசா ஏதாவது கோழி இருக்கா? முதல்ல போவெளியே போனா போ. நான் ஏன் போன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செய்யல? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவளை அங்கே விட்டுட்டு இங்க வந்து இன்னும் கோழி தருவிய கோழி. பவளக்குடி, நான் உண்மையை சொன்னா நீயே அழுதுருவ. பவளக்குடி, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் செஞ்சேன். ஆனா ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்கல. அவளுக்கு தீராத காய்ச்ச நோய். எவனோ சொன்னானா கல்யாணம் செஞ்சு வச்சா சரியா போயிரும்னு. அதை என்கிட்ட சொல்லாம என்னை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. சந்தோஷமும் இல்ல, நிம்மதியும் இல்ல. ஆமா ஐயா, பெரிய இடம்னு போனா அப்படித்தான் இருக்கும். நான் இங்க இருக்கேன்னு சொல்லி என்ன கேவலமா நினைச்சேன். குடிசையில இருக்க நிம்மதியும் சந்தோஷமும் மாளிகையில கிடைக்காதியா? உண்மைதான் உண்மைதான். அதான் வருது சந்தோஷம், வருது வருது. வரையில கொடு. வேற புதுசா இருக்கு கோழி, நல்லா இருக்கு. எனக்கு அது வேண்டாம். நான் உன்ன ஆரம்பத்துல என்னமோ நினைச்சு ஏமாந்துட்டேன். எப்பயாவது போ. புது கோழி. அம்மா உன் பேர் என்ன? சிந்தாமணி. சிந்தாமணி, அதான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். பழைய நெத்திலு நீ தானே என் பேரை மாத்தின ஏறான்னு? உன் பேரைத்தான் ஏறான்னு மாத்தின. நீ என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்துட்ட? சரி, இங்க வந்து செட்டில் ஆயிட்டு இல்ல? சீதா,
கீதா, சீதா, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில இருங்க, நாங்க தனியா பேசுவோம். நீயா என் கீதா? உன்னையா நான் இந்த கோலத்துல பாக்குறேன்? என்னடி நான் கேட்கிறேன் பதில் சொல்லாம சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு முன்னால கோலம் போடுறதுக்கே புள்ளிகளை எண்ணி வைக்கிற நாடு நம்ம நாடு. அவ்வளவு பண்பாடு நிறைஞ்ச இந்த பூமியில எங்க அம்மா என்ன ஒரு அழகான கோலமா போட்டாங்க. அதை நான் அழிச்சிட்டேன். அதுக்காக அழுது முடிச்சிட்டேன். அதான் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அப்படித்தான். எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கு? பூமியை விட்டு போறதுக்கு நிமிஷத்தை எண்ணிக்கிட்டே இருக்கேன். சீதா, பதட்டப்படாத. நான் என் புருஷனோட 6 மாசம் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். அதை விட ஒரு பெண்ணுக்கு பாக்கியம் வேற என்னடி இருக்க முடியும்? நான் சுந்தரகாண்டத்தை படிச்சு முடிச்சிட்டேன்டி. இப்ப யுத்த காண்டம் நடந்துகிட்டு இருக்கு. என் உயிருக்கும் யமனுடைய பாசக்கயிருக்கும் பல பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. அதுல நான் தான் வெற்றி அடைவேன்னு யமன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நான் தான் தோல்வி அடையணும் அந்த ராஜராஜேஸ்வரியை நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். கீதா, கீதா, இவ்வளவு நாள் நம்ம பழகிற பாசத்துக்காக உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் கேட்கிறேம்மா, மறக்காம தந்துருவியா? தரண்டி, என் உயிர் எப்பவோ என்ற கூட்ட விட்டு பறந்துருச்சு. இது வெறும் கூடுதான். இது கீழே விழுந்துருச்சுன்னா ஐயோ, அதிர்ச்சியை என் கணவரால தாங்கிக்கவே முடியாது. அவரை பாதுகாக்க, அவருக்கு உறுதுணையா இருக்க ஒருத்தர் தேவை. அது அது நீ அழிக்க முடியும்னு எனக்கு தோணுதுமா. என்ன சொல்ற? இன்னைக்கு ஸ்ரீராமச்சந்திரனாவே இருக்கட்டும், சீதாராமனாவே இருக்கட்டும், எங்கேயோ கீழே இறங்கிட்டேன். இங்க இருக்க போறேன். ஐயா, சீதா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கா. அத பத்தி நேக்கனடா. கடைசியா உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க, ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு. வரமாட்டோம், நாங்க வரமாட்டோம். இந்த ஜன்மத்துல அவன் முகத்துல முழிக்க மாட்டோம். போடா. கொஞ்சம் பொறுமையா பேசாதடி, பேசாம போ. சௌந்தர்ய கல்யாணி தர்மாம்பிகா தேவி சந்தோஷ மாதங்கிணி ஸ்ருங்கார மீனாட்சி ஸ்ரீதேவி காமாட்சி செந்தூர சிந்தாமணி செந்தூர சிந்தாமணி செந்தூர சிந்தாமணி மஞ்சளில குடியிருக்கும் குங்குமக்காரி மந்திரத்தில் ஓடி வரும் மங்களக்காரி மஞ்சளில குடியிருக்கும் குங்குமக்காரி மந்திரத்தில் ஓடி வரும் மங்களக்காரி அஞ்சுதலை தீர்த்து வைக்கும் அன்னை ஓங்காரி ஆயிரம் கண் கொண்டவளே பொன்முத்துமாரி அஞ்சுதலை தீர்த்து வைக்கும் அன்னை ஓங்காரி ஆயிரம் கண் கொண்டவளே பொன்முத்துமாரி அம்மம்மா உன்னை அன்றி தெய்வம் இல்லை வேறு உன்னை தான் நம்பி வந்தோம் கண் கொண்டு பாரு அம்மம்மா உன்னை அன்றி தெய்வம் இல்லை வேறு உன்னை தான்
தாங்கவில்லை என்னாலே உற்ற மகள் பெற்றெடுத்தேன் பார்த்து வந்தேன் கண்ணாலே உள்ளமிது மென்மை அம்மா தாங்கவில்லை என்னாலே அம்மம்மா உன்னை அன்றை தெய்வம் இல்லை வேறு உன்னைத்தான் நம்பி வந்தோம் கண் கொண்டு பாரு அம்மம்மா உன்னை அன்றை தெய்வம் இல்லை வேறு உன்னைத்தான் நம்பி வந்தோம் கண் கொண்டு பாரு பெண்பட்ட பாடு கண் கொண்டு கண்டு புண்பட்ட நெஞ்சு பாரடி என் பக்கம் வந்து நீ ஆட வேண்டும் என் அன்னை என்று நீயடி திக்கு திசைகளும் நடுங்கி நடுங்கி வர கொட்டும் முரசுகள் முழங்கி முழங்கி வர சக்தி திருநடமாடடி திக்கு திசைகளும் நடுங்கி நடுங்கி வர கொட்டும் முரசுகள் முழங்கி முழங்கி வர சக்தி திருநடமாடடி எந்தன் திருமகை எழுந்தெழுந்து வர என்றும் என் குலம் உயர்ந்து உயர்ந்து வர அன்பு திருநடமாடடி சக்தியே தத்துவம் சத்தியம் சக்தியே தத்துவம் சத்தியம் என்னடி கை விரிக்கிற? கை நழுவிடுத்து நம்ம மக சீதா நம்மளை விட்டு போயிட்டோம். தாயே, 1000 கண்ணுடையாள் என்று எல்லாரும் உன்னை சொல்லுவாளே, ஒரு கண்ணால் இந்த பக்தனுடைய பரிதாபத்தை பார்க்கப்படாதா? என் பொண்ணை காப்பாத்து காப்பாத்து கதறி கதறி அழுதனே, காதல விழலையா? என்னன்னா அப்படி சொல்லாதே, ஏற்கனவே நம்ம நொந்து போயிருக்கோம். அம்பாள் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. அப்படி பைத்தியம், அவ என் கோபத்துக்கு ஆளாயிட்டாளே. என்ன பத்தி உனக்கு தெரியுமே, ஒருத்தரை மனப்பூர்வமா நேசிப்பேன், அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா என் உயிர் உள்ளவர அவாமுகத்தை நான் பார்க்க மாட்டேன். தெரியுமா நோக்க? என்ன பாக்குற? இனி நான் உனக்கு பயப்பட மாட்டேன். ஏன் நான் பயப்படணும்? உன்னை நான் ராஜராஜேஸ்வரியா நினைச்சுட்டு இருந்தேன், நீ ரத்தவரி பிடிச்ச காட்டேரியா மாறிவிட்டியே. கருணை மிகுந்த காஞ்சி காமாட்சியா நினைச்சுட்டு இருந்த, கல்லஞ்சுக்கு அறியா மாறிவிட்டியப்பா. இனி இந்த கையெடுத்து உன்னை கும்பிடவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். சாமி, ஐயோ மயக்கமா இருக்காரு. சாமி, 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 தண்ணி தண்ணி. எல்லா திருத்தையும் கையால் சொல்றாரு, அவர் சொல்லலாமா? நீ கையால் அவருக்கு ஜனம் கொடுக்கலாமா? புரியல உனக்கு? மன்னிச்சுக்கோங்க மாமி, மாமாவை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதான் தண்ணி கொடுத்தேன். போடி என்னங்க, போடி. சாப்பிடுங்க. குழந்தைய ஏண்டி விரட்டுற? அந்த குழந்தை என் முகத்துல ஜலத்தை தெளிச்சதுனால்தான்
இழுத்து இருந்த வாய் சரியாயிட்டு, உதறில் இருந்த கையும் நல்லா ஆயிட்டு. ஆபத்தான நேரத்துல